Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வயதான தம்பதியர் நடக்க முடியாமல் குச்சியை ஊன்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க வந்த காட்சிகள் காண்போரை கலங்கடிக்க வைத்துள்ளது. இந்த தள்ளாடும் வயதில் அவர்களை விற்க விட்டது யார்? என்ன நடந்தது? கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரபுரத்தை சேர்ந்த சுயம்பு சிவத்திகனி என்ற 85 வயதை தாண்டிய மூத்த தம்பதிகளுக்கு 3 மகன்கள் உள்ளனர். 2 மகன்கள் வெளியூரில் உள்ள நிலையில் மூத்த மகன் ராஜன் மட்டும் உள்ளூரில் வசித்து வந்துள்ளார். தாய் தந்தை இருவரும் தனியாக வீட்டில் வசித்து வந்துள்ளனர். சிவத்திகனிக்கு 6 மாத காலத்திற்கு முன்பு பக்கவாதம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவத்திகனி பேச்சாற்றலும் நினைவாற்றலும் குறைந்து சிரமப்பட்டு வந்துள்ளார். இதனால் வயதான சுயம்புவால் தனது மனைவியை பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அதே ஊரில் வசித்து வந்த மூத்த மகன் ராஜன் தாய் தந்தை இருவரையும் தான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி அழைத்து சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராஜன் நினைவாற்றல் குறைந்து வந்த சிவத்திகனியிடம் நிலப்பத்திரத்தில் கைரேகை வாங்கிக் கொண்டு இருவரையும் வெளியேற்றி விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தாயின் கழுத்தில் இருந்த 5.5 சவரன் தங்க செயின் மற்றும் வங்கியில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ஆகியவற்றையும் மிரட்டி எடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அது பேருக்கு இருந்த சொத்து ஒரு 72 சென்ட். அதை கூட்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டு போகிறேன்னு கூட்டு போய் அவர்கிட்ட கை நாட்டு வாங்கி போட்டான். எங்களை பார்க்கவும் இல்லை வாங்கவும் இல்லை. சாப்பாட்டு கட்டு இடையில விட்டுட்டு போயிட்டான். அப்படியான 72 சென்ட். ஆமாம், அதை வந்து கேன்சல் பண்ணி அது சொத்து எங்களுக்கு வேணும் என்ன கேட்கும். மூத்த மகன் ஏதோ ஒரு பேப்பரில் கைரேகை வாங்கியதை சிவத்திகனி 2வது மகனிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் அவர் ராஜனிடம் இது குறித்து கேட்டபோது சிவத்திகனியின் 72 சென்ட் நிலத்தை ஏமாற்றி வாங்கியது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா. இவங்க என்ன பண்ணால் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக்குமே வந்துச்சு அவங்களுக்கு. அதான் என்ன பண்ணால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நான் தான் செலவு பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த செக்கப் கூட்டு போன்னு சொல்லிட்டு எங்களுடைய பெரிய அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுயம் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அன்கான்சியஸாக இருந்தாங்க. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணால் வந்து அவங்க கூட்டு போயிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே கையெழுத்து போட தெரியும். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்தாலும் அவங்க வந்து கையெழுத்து போட முடியாது. அவங்க என்ன பண்ணால் அதை வச்சு கை நாட்டு வச்சு எங்கள் அம்மைக்கு பேர் 72 சென்ட்டை வந்து அவங்க மட்டும் தனியாக எடுத்து வாங்கிட்டாங்க. அப்போ நாங்கள் போய் கேட்டோம், இது மாதிரி வந்து நீங்கள் மட்டும் தான் நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது, நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கோ, நான் என்ன பண்ணிவிடுவேன் அதில் அப்படி சொல்கிறாங்க. நிலத்தை கூட நீயே வைத்துக்கொள், அம்மா அப்பாவை பார்த்துக்கொள் என இளைய மகன் கூறியதற்கு தான் பார்க்க முடியாது என ராஜன் கூறியதாகவும், அதனால் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க தனது பெற்றோரோடு வந்துள்ளதாக இளைய மகன் தெரிவித்துள்ளார். இப்போ எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், அப்போ மொத்த சொத்துமே நீ எடுத்துக்கோ, நீ வந்து அம்மா அப்பா நான் ஏன் நான்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் பெரியன்னு சொல்கிறாப்புல. அதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்து போனோம். வந்திருக்கோம் அம்மா அப்பா கூட்டு வந்து கூட வந்து வாழ்வாதாரம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. இதை வச்சு தான் அவங்களே வாழணும். இப்போ வந்து யாருமே பார்க்க மாட்டோம். அவங்க கதி என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கலெக்டர் மனத்தை கண்டிப்பாக வந்து அவங்க கேன்சல் பண்ண முடியும். கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் அவங்களை தேடி வந்துருக்கோம். நான் இங்கே வந்து உண்ணாவிரதம் இருப்போம். அவ்வளோதான். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.